இப்போல்லாம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் சரி, நர்சரியை பார்த்துட்டேனாலே வண்டியை ஸ்டாப் பண்ணிடுவேன். உள்ளே என்ன செடிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலான்ட்டு எங்கள் மாமாவை கூட்டிகிட்டு போவேன். ஆனால் எனக்கு பிடிச்ச செடி எல்லாமே எடுத்து வச்சுட்டு எங்கள் மாமாவும் வாங்கி தந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த வாட்டி வந்து கறிப்பலா வாங்கியிருந்தேன். இது வந்து சமைச்சு சாப்பிட்டோன்னா மட்டன் டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம தோட்டத்தில் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் ராம் சீதாவுமே வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து கேன்சர் செல்ஸ் எல்லாமே அழிச்சிரும், ரொம்ப ஹெல்தின்றதுனால வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம தோட்டத்தில் இருந்துச்சு, தென்னை மரத்துக்கிட்ட இருந்ததுனால நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அதனால் புதுசாக ஒரு செடி வாங்கி வச்சாச்சு. இந்த இடத்துல ஃபுல்லாகவே மேலே ஒயர் கரண்ட் எல்லாமே போகிறதுனால நான் வந்து இந்த மாதிரி செடி வெரைட்டியாக அந்த ஓரம் ஃபுல்லாகவே வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் செடிக்கு தண்ணி பாய்க்கிறதுக்காக டியூப் எல்லாமே போட்டு விட்டுட்டு தண்ணியும் பாய்ச்சி விட்டாச்சு. இந்த தண்ணி பாய்க்கிற சவுண்டு, பைப்லேருந்து தண்ணி விழுற சவுண்டு கேட்டாலே போதும், இந்த டயனா எங்கே இருந்தாலும் வந்துடும். தண்ணியை குடிச்சிட்டு சகுதியில் உருண்டுட்டு அப்படியே ஜாலியாக அது விளையாடிட்டு இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கிட்ட போயிட்டு கேந்தி பூலே இந்த ஆரஞ்சு கலரும் மெரூன் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த கோவிலெலாம் பூ கூட கட்டி தருவாங்க தலையில் வைக்கிறதுக்கு. அந்த பூ எனக்கு பிடிக்குன்றதுனால அந்த செடியுமே ஒன்று வாங்கி வச்சிட்டேன். அப்புறம் பட்டன் ரோஸில் பிங்க் கலர் வெரைட்டி ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நிறைய பூக்கள் பூக்கும், அதனால் அந்த பட்டன் ரோஸுமே ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அந்த இதில் இருந்த ஒரே ஒரு பூவையும் நான் தலையில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நம்ம தோட்டத்தில் இருக்க வீட்டில் வந்து ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் 2 வாரமாக கூட்டவே இல்லை. அதனால் க்ளீன் பண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் வேப்பந்தலையாக இருந்துச்சு, அதெல்லாமே கூட்டி க்ளீன் பண்ணி விட்டுட்டு வீட்லேயுமே எல்லா ரூமையுமே க்ளீன் பண்ணி ஒட்டரை எல்லாமே அடித்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.